வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உப்பளம் மற்றும் பல்வேறு பொது பணிகள் குறித்த ஆய்வறிக்கை உலர்த்துதல் உள்பட இதற்கான இந்த மேற்கண்ட பணிகளுக்கு வானிலை எப்படி கை கொடுக்கும், மழை எப்பொழுது, இடைவெளி எப்பொழுது, தங்கள் அறுவடை விதைப்பு பணிகளை எப்பொழுது மேற்கொள்ளலாம், அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 23 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. ஒடிசாவின் வடக்கு ஓரத்திலே மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசத்தை ஒட்டிய கடற்பகுதியை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி வந்து தீவிரமடைந்து விசாகப்பட்டினம் அருகே கரை கடந்து தாழ்வு மண்டலமாக கரை கடந்து டிப்ரெஷனாக கரை கடந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போக போகுது, குஜராத்துக்கும் போக போகுது, பாகிஸ்தானுக்கும் போக போகுது. ஆகவே இது கரை கடக்கும் இடம் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, போகும் இடம் மும்பை, மீண்டும் வடக்கு நோக்கி திரும்பி பாகிஸ்தான் வரைக்கும் போக போகுது, கடலோரம் வழியாக குஜராத் வழியா. சரி, இதெல்லாம் இப்படி நகரக்கூடிய வகை நகரக்கூடிய நிலையில் மழைப்பொழிவு ஆக இந்த நிகழ்வானது நகரக்கூடிய வழித்தடம், அதனுடைய காற்றோட போக்கு, தமிழ்நாட்டிலே காற்றோட குவிதல், இரு காற்று இணைவு எல்லாம் எப்படி ஏற்பட போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தினசரி மாலை இரவு மழைப்பொழிவு 26ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் உண்டுங்க. சரி, நேற்றைக்கு டெல்டாவில் அறுவடை பண்ணாங்க, நேற்று முன்தினம் கூட பண்ணாங்க. நேற்றைக்கு முன்தினம் டெல்டாவிலே மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகளில் இல்லை, ஆனால் வேதாரண்யம் கடலோர பகுதியில் இருந்துச்சு, அதனால தப்பித்து விட்டீர்கள். ஆனால் நேற்றைக்கு பண்ண அறுவடையை நேற்றைக்கு இரவு நனைக்கும் மழை இருந்தது, நனைத்து விட்டது வைக்கோலை. அது அறுவடை எந்திரத்தில் அரைக்கப்படும் பொழுது, உருவப்படும் பொழுது அந்த வைக்கோல் நசுக்கப்படுகிற காரணத்தினாலே தூறல் கூட அந்த வைக்கோலை சேதப்படுத்தி விடுகிறது. நேற்றைக்கு வைக்கோல் சேதமடைந்தது நீடாமங்கலம் பகுதி, கோவில்வண்ணி, அம்மாப்பேட்டை, தஞ்சாவூர் வரைக்கும். ஆகவே இந்த பகுதியில் சேதமடைந்தது. வட உள் மாவட்ட பகுதிகளெல்லாம் தினம் மழை தான், வெறுத்து போயிருக்கிறார்கள். இந்த மழை எப்போ நிற்குன்னு எந்தவித பணியும் செய்ய விடாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மழை. கடந்த 8ஆம் தேதியிலிருந்து இன்னும் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவு அந்த பகுதிகளில் கனமாக இருக்கத்தான் போகிறது. ஆகவே இதெல்லாம் அவர்களுக்கு விவசாயத்திற்கு எந்தவித பணியும் செய்ய முடியாமல் கடும் இடையூறை கொடுத்து கொண்டிருக்கிறது. வடிகால் வடிய விட மழைப்பொழிவு பொழிந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட இடையூறை வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு கொடுத்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, எல்லாமே செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை எல்லாம் மழை. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கே நிறைய மழை தான். ஆக சேலத்துக்கு கூட நல்ல மழை தான், ஒதுக்குதலும் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பெய்யும் இடத்திலேயே தினம் பெய்யுது. ஆக டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்ய பகுதிக்கெல்லாம் விதைப்புக்கு ஏற்ற மழை பொழிந்தது. அதோட போயிருந்தா பரவாயில்ல, விதைக்க முடியாத அளவுக்கு கூடுதல் மழையும் சில இடங்களில் பெய்திருக்கு. இப்படி இருக்கிற நிலையில் எப்போ விதைக்கலாம், எப்போ அறுவடை பண்ணலாம், இந்த கேள்விதான். உப்பள பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குழப்ப வானிலை தான். அக்டோபர் 2ஆம் தேதியோடு நீங்கள் முடிச்சுக்கணும். இப்போ வரக்கூடிய 26ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும், ஆங்காங்கே இருந்து கொண்டு தான் இருக்கும். உப்பள பகுதிகளுக்கும் இருக்கும். நேற்றைக்கும் பெய்தது, இன்றைக்கு அதிகாலை கூட லேசாக பெய்திருக்கும். ஆனால் இந்த மழை 26ஆம் தேதி வரை இருக்கு. வேதாரண்யம் உள்ளிட்ட டெல்டா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்குமே 26ஆம் தேதி வரை இருக்கு. இப்போ இந்த மழை பரவலாகவும் பெஞ்சிராது. இன்னைக்கு நாளைக்கு டெல்டாவில் கொஞ்சம் பரவலாக பெய்யும், 23, 24 பரவலாக பெய்யும், 25 கொஞ்சம் ஒதுக்குதலோட கொஞ்சம் நல்ல மழை பெய்யும், 26 பெய்யும். ஆனால் டெல்டா மட்டும் இல்லை, மதுரையிலேருந்து சென்னை வரைக்குமே இருக்கும். அந்த திண்டுக்கல் மாவட்ட நத்தம் மற்றும் மணப்பாறை, அதுக்கு கிழக்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்திலிருந்து திருச்சி, கரூர் மற்றும் ஈரோடு, அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல்லிருந்து அனைத்து வட உள் மாவட்டங்கள் கடலோரம் வரைக்கும் டெல்டா வரைக்கும் இருக்கும் மழை. ஒதுக்கி இருக்கும். இன்னைக்கு பெய்யலன்னா நாளைக்கு பெய்யும், நாளைக்கு பெய்யலன்னா நாளை மறுநாள் பெய்யும், பெய்த இடத்திலேயே தினமும் பெய்யும். இப்படிப்பட்ட மழை 26ஆம் தேதி வரை இருக்கு. 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, இந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்களும் அதனை ஒட்டிய திருவண்ணாமலை மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும் இருக்கும், காஞ்சிபுரத்தோட வடக்கு பகுதிக்கும் இருக்கும். 27ஆம் தேதி கொஞ்சம் தெற்க கூட விழுப்புரத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் கூட இருக்கலாம், செங்கல்பட்டுக்கும் இருக்கலாம், கிருஷ்ணகிரிக்கு இருக்கலாம். ஆக இந்த ஆந்திர வடகோடி பகுதிகளில் உறுதியாக இருக்கு 27. அப்போ 26ஆம் தேதி வரைக்கும் மாலையில் இரவில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒதுக்குதலுடன் இருக்கும். மாலை வந்தால் மழை வந்துடும்,
இன்னைக்கு 23ஆம் தேதி டெல்டா உட்பட, நாளை 24ஆம் தேதி டெல்டா உட்பட, 25ஆம் தேதி 26ஆம் தேதியும் டெல்டா உட்பட வட கடலோரம் கண்டிப்பா உண்டு. வட உள் மாவட்டங்கள் கண்டிப்பா உண்டு. புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் திருவண்ணாமலை இந்த பகுதியெல்லாம் உறுதியா உண்டு, கண்டிப்பா உண்டு. இந்த இடத்துக்கு மழை இல்லாத நாளை இருக்காது 26ஆம் தேதி வரைக்கும். சரி, மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அதே போல மழை இருக்கும். இன்றிலிருந்து சாரல் வரப்போகுது. மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி, வால்பாறை மற்றும் கன்னியாகுமரி, தேனி மாவட்ட பகுதி, முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் அப்பாச்சி கொண்டமிலிருந்து முக்கோணம் வரைக்கும் இங்கெல்லாம் இன்றிலிருந்து சாரல் வரப்போகுது 26ஆம் தேதி வரைக்கும். இந்த சாரல் அவ்வப்பொழுது தான் வரும். வயநாடு, குடகு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை பெய்ய போகுது. நீலகிரி, அவலாஞ்சில் கனமழை பெய்ய போகுது. ஆனால் பெரிய அளவில் பாதிக்க மழை இல்லை. இல்லாத மழை வரப்போது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். இது ஒரு பக்கம். இந்த இடத்துல அறுவடைலாம் இருக்கும். எந்த அறுவடை? உருளைக்கிழங்கு, கேரட் போன்ற அறுவடைகள்லாம் இருக்கிறது அங்கேயும். அதே போல் மலைப்பகுதிகளில் பூண்டு போன்றவை அறுவடை இருக்கலாம். இவருக்கெல்லாம் நம்ம இந்த அறிக்கை பொருந்தும். அடுத்தபடியாக விதைப்பு டெல்டா மாவட்டங்களில் வேதாரண்யம், தலைஞாயிறு, மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதியெல்லாம் விதைப்புக்காக காத்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் விதைத்து முதல்ல தண்ணி இல்லாமல் காஞ்சுது. இப்போ விதைத்து அதிக நீரால் முளைப்பு திறன் இழந்தது. ரெண்டு பிரச்சனை. அதே போல் வேதாரண்யம் பகுதியும் அதுமாதிரி தான். விதைத்து தண்ணி இல்லாமல் காய்ந்தது. இப்போ அதிக மழையினால் விதைப்பு முளைப்பு பாதித்தது. இப்படி இருக்கு. இந்த நிலையில் இன்னும் 3 நாளைக்கு மாலை இரவு மழை இருக்கு. 27ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய ஈரத்தை வச்சு விதைக்கணும். ஆனால் ஒதுக்குத்தூழல் தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈரம் ஒரு சில இடங்களில் ஒதுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இடம் காஞ்சி போகவும் வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த இடம் காஞ்சி போகவும் வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஈரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் மழையும் இருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் அது அமையும். ஏனென்றால் இது பெய்வது தமிழ்நாட்டின் மழை அல்ல, தென்மேற்கு பருவமழை, வெப்பச்சலன மழை, வளிமண்டல சுழற்சி எதுவும் தமிழ்நாட்டில் இல்லை. இரு காற்று இணைவின் காரணமாக தமிழ்நாட்டில் பெய்யுது. மேற்கு வடமேற்கு காற்று குவிதல், கிழக்கு காற்று குவிதல். இந்த காற்று குவிதல் வெப்பத்தின் காரணமாக வெப்பச்சலன இடிமழை பொழிவு படுகிறது. இந்த மழைப்பொழிவு 26ஆம் தேதி வரைக்கும் சாதகம் இருக்கு. 27ஆம் தேதியிலிருந்து அறுவடை செய்யலாம். 27லிருந்து விதைப்பு செய்யலாம். இடையில ஏற்கனவே குறைவான நீர், அதாவது ஏற்கனவே விதைப்பு செய்யப்பட்டதற்கு கொஞ்சம் காய்ச்சல் கொடுத்து மழையும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. முளைப்பு திறன் வரும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் 27, 28, 29, 30 4 நாட்கள் இந்த செப்டம்பரில், அக்டோபரில் 1, 2, 3 ஆகிய 3 நாட்கள் மழை வாய்ப்பு இல்லை எனலாம். மிரட்டு வானம் இருக்கலாம் 3ஆம் தேதி, மிரட்டலாம் 3ஆம் தேதி. 4ஆம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெருசாக கொட்டி திருத்துறாது. தீவிரமில்லாத ஒரு நிகழ்வு வந்து அந்த முதல் வாரத்தின் முற்பகுதியில் ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. வடமேற்கு வெப்பநீராக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக அக்டோபர் 3, 4, 5, 6 ஒரு மழை இருக்கும். ஆனால் பெருசாக இல்லை. ஆனால் 2ஆம் தேதி வரை மழை இல்லை. 27லிருந்து 2 வரை நீங்கள் அறுவடை செய்யலாம், விதைப்பு பணியை மேற்கொள்ளலாம். உப்பள பணியை பொறுத்த வரைக்கும் இந்த 27லிருந்து 3ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் உற்பத்தி செய்யலாம், மீட்கலாம், அதை சேமிக்கலாம். இவையெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆகவே அதாவது 27, 28, 29, 30 மற்றும் அக்டோபர் 1, 2, 3 மழை இருக்காது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி உங்களுடைய தமிழ்நாட்டில் பல்வேறு பணிகள் எந்தெந்த பணியெல்லாம் செய்யணுமோ எல்லா பணியும் முடித்துக் கொள்ளுங்க. அதற்கு பிறகு அறுவடை இருந்தாலும் இடைவெளி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இடைவெளினால துல்லியமாக மழை தொடங்கி நகரும் பொழுது தான் சொல்ல முடியும். ஆனால் ஷார்ப்பாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கணும். நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் இணைந்தே இருக்கணும், அதுக்காக அல்ல, உங்களுடைய நன்மைக்காக. வானிலை அறிக்கை, அதாவது நீங்கள் அறுவடைக்கு காத்திருக்கீங்க. அக்டோபர் ஆயிரக்கணக்கான பேர் கால் பண்ணுறீங்க. அக்டோபர் 15 தேதியில் தான் எனக்கு அறுவடை வருதுங்கிறீங்க. சில பேர் அக்டோபர் 20, 22 தேதியில் அறுவடை வருதுங்கிறீங்க. சில பேர் அன்றைக்கு நான் வயல்வெளிகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா சில பேர் இன்னும் கருதே வரல. நடவு பணி லேட்டாக பண்ணியிருக்கீங்க, கதிரே வரல. இப்போ கதிர் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு, உங்களுக்கு 1.5 மாதம் கழிச்சு அறுவடை வந்துச்சுன்னா எப்போ வரும்? வடகிழக்கு பருவமழை பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவு இருக்கும்பொழுது அறுவடை வரும். பருவம் தப்பி விதைக்கிறீங்க, பருவம் தப்பி அறுவடை பணியெல்லாம் மேற்கொள்றீங்க. இது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆகவே நீங்கள் இடைவெளியை துல்லியமாக அறிய வேணும்னா முன்கூட்டியே நம்ம எப்போ அறுவடை பண்ணலான்னு இன்றைக்கி சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு நாள் நகர்ந்து வரலாம், ஒரு நாள் முன்கூட்டியே வரலாம். மழை லேசான மழைங்கிறது கனமாக இருக்கலாம், கனமாக இருக்கிறது லேசாக இருக்கலாம், ஒதுக்குதல் இருக்கலாம். இவையெல்லாம் நெருங்கும் பொழுது தான் சரியாக சொல்ல முடியும். அதனால தான் உங்களை வானிலை கூட இணைந்திருக்கிற சொல்கிறதே தவிர உங்களுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால வானிலை கூட இணைந்திருங்க. எதற்கெல்லாமோ நேரம் செலவிடணும். உங்களுடைய லாபத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய முதலீட்டை மீட்டெடுப்பதற்காக, இழப்பை தவிர்ப்பதற்காக இவருக்கெல்லாம் தான் நம்ம வானிலை கூட இணைந்திருக்க சொல்றோம். ஆகவே அறுவடை
அறுவடை உள்ளிட்ட, அதாவது அக்டோபர் மாத அறுவடை நவம்பரில் கூட சில பேருக்கு அறுவடை வரும் போல தான் தெரியுது. ஏன்னா அப்படி வச்சிருக்கீங்க நடவு பணியை. ஆகவே தீபாவளிக்கு பிறகு அறுவடை வருகிறது. அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு மழை இருக்கத்தான் செய்யும். வடகிழக்கு பருவமழை தொடங்கி பெய்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே அதெல்லாம் இடைவெளி அறிவதற்கு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். இதற்காக உட்கார்ந்துருந்து கேட்க தேவையில்லை. வாகனங்களில் போகும்பொழுது, கழிவறை போகும்பொழுது, உணவு உண்ணும் பொழுது அப்படியே பக்கத்தில் ஓட விட்டீங்கன்னா காதில் கேட்டுட்டு நம்ம பணியை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆகவே நிறைய பேர் வயலில் டிராக்டர் ஓட்டும் பொழுது, பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வானிலை அறிந்து விவசாயம் செய்யணும். அதே நேரத்தில் கூர்ந்தறிந்து புரிந்தறிந்து துல்லியமாக அறிந்து நல்லா புரிந்து விலகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் திட்டமிடணும். இவையெல்லாம் மிக முக்கியமானது. தயவு செய்து உங்களுடைய முதலீடு, உங்களுடைய லாபம், உங்களுடைய இழப்பெல்லாம் தவிர்க்கணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.